நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு கூட இன்னும் வெளியே வரவே இல்லை. அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டில் தேர்தல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு மும்முனை தாக்குதல் போய்கிட்டே இருக்கு. இந்நிலையில் திமுக சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு ஏற்கனவே ஒரு சில கட்சிகளோட முடிவடைஞ்சிருச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அடிப்படையிலிருந்தே ஆரம்பித்தது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான அந்த கூட்டணி தான். இந்த கூட்டணியில் இதுவரைக்கும் தொகுதிகள் உடன்பாடு வராதனால பலவிதமான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே தான் இருக்குது. இதில் மத்திய காங்கிரஸ் தலைவராக இருக்க மல்லிகார்ஜுன கார்கே வந்ததுக்கு அப்புறம் தான் முற்று பெறும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக காங்கிரஸ்க்கு இடையே ஒரு பெரிய விரிசல் இருக்குது, அதனால இந்த பேச்சுவார்த்தை முற்று பெறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி திமுக காங்கிரஸ் இடையில இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி மாறணும், அவங்க பட்ட அந்த காயத்துக்கு மருந்தா அதிமுக எப்பவுமே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கும் விதமாகவும், அதே மாதிரி அதிமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நட்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், கூடிய விரைவில் எங்களுடைய தொகுதி பங்கீடு எல்லாமே முடிவடைந்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2021ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சவர் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்கள். இவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கே அவர் இல்லத்துக்கு சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களுக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கணும் இந்த மக்களவை தேர்தலில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்நிலையில் அறிவாலயத்தில் தேர்தல் குழுவை சந்திக்கும்படி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அறிவாலயத்துக்கு சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்கள் அங்கே அந்த திமுக குழுக்களோட பேச்சுவார்த்தை பேசியிருக்காரு. தங்களுக்கு உண்டான நியாயம், கோரிக்கை, ஏன் நான் ஒரு சீட்டு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறதா செய்தியாளர்கள்கிட்ட சொன்னார். இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு கமிட்டி இருக்குது, நாங்கள் இருந்த எல்லா தேர்தலுமே பிரச்சார பீரங்கியாகவே வேலை பார்த்துருக்கோம், உழைச்சிருக்கோம், எங்களுடைய நியாயமான கோரிக்கையை தான் நாங்கள் உள்ள விட்டுருக்கோம், அதனால் எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்படணும், இது தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதியில் எந்த தொகுதி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக தரப்புல இருந்து பேசப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஒதுக்கியே ஆகணும், ஆனால் அது இழுபறியில் நிற்கிது. கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம்க்கும் ஒரு தொகுதி கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும், அது எந்த தொகுதி அப்படின்னு சொல்லி இன்னும் இழுபறியில் நிற்கிது. இதனால் கமல்ஹாசன் அவர்கள் ஷூட்டிங் போகிறத கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் இங்கே இருக்கார், அந்த தொகுதி பங்கீடு முடிச்சதுக்கப்புறம் தான் போவார். ஸோ இந்நிலையில் வேல்முருகனுக்கு ஒதுக்குறதா இல்லையா, அந்த சீட்டு கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிறத இந்த குழு தலைவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. எது எப்படியோ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 மே 22 அன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கான எதிர்ப்பு கூட்டமைப்பினர் அந்த ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க, ஆலையை நிரந்தரமாக மூடணும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அதில் நிறைய உயிரிழப்புகளும் படுகாயங்களும் நடத்தப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணைக்கு அதுக்கப்புறம் டெம்பரவரியாக அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. அந்த உயிரிழப்பு சம்பவத்தில் காயம்பட்டவங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 65 லட்சம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒதுக்கி இருந்தார். மேலும் உயிரிழந்தவங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கீடும் செய்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தில் கல்வி மற்றும் தகுதியின் அடிப்படையில், கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையும் வழங்கியிருந்தார். ஆனாலும் தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்குமே இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாகவே மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதியான டி.ஒய். சந்திரசூட் என்ன சொன்னார் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உண்மையிலேயே ஒரு மகத்தான தீர்ப்பு, இந்த ஸ்டெர்லைட் ஆலையால் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால இதை மூடுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் இறுதி தீர்ப்பு வழங்கிருச்சு. இந்த இறுதி தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்டெர்லைட் ஆலையோடைய அந்த அக்கூட்டத்துடைய அமைப்பு எதிர்ப்பினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இது திமுக சார்பில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் தமிழக அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாதனையாகவும் அந்த கட்சியினரால் பாராட்டப்படுது. தமிழ்நாட்டில் திரைப்பிரபலங்கள் ஒரு கட்சியில் சேருவதும் புதுசாக கட்சி தொடங்குறதும் புதுசு இல்லை, இது எப்போவுமே காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர ஒரு விஷயந்தான். இந்நிலையில் தான் தமிழக ரசிகர்களையும் தமிழக மக்களையும் கவர்ந்த தளபதி விஜய் அவர்கள் போன மாதம் இதே நாளில்
தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பித்த உடனே பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க, மறைமுகமாக எதிர்ப்புகளையும் தெரிவித்தாங்க. இந்த கட்சி இன்னோட ஒரு மாதம் ஆகுது. விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கட்சி சார்பாக அவங்க வந்து நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணி. அதுக்காக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2026 சட்டசபையில் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுதா எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வெகுவாகவே பாராட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அஃபீஷியல் பேஜான எக்ஸ் வலைதள பக்கத்தில் எப்போவுமே வந்து அந்த கட்சி ரீதியான அப்டேட்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல் முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த வலைதள பக்கத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி +2 மாணவர்கள் தேர்வை வந்து வெற்றிகரமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் அந்த கட்சி சார்பா எப்படியெல்லாம் உறுப்பினர்களை சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடர்னா ஒரு ஆப் மூலமா எல்லாரையுமே வந்து சேர்க்கணும், விஷமத்தனமா வேற ஏதாவது பூத் ஸ்லிப் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து யாராவது ஏதாவது பண்றாங்க அப்படிங்கிறத நம்ப வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஒரு மாத காலத்தில் எக்ஸ் வலைதள பக்கத்து மூலமாகவும் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மூலமாகவும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தான் இது. ஆனாலும் இதுவரைக்குமே மக்கள் கிட்ட இருந்து வர ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்குமே இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன சோகநிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேயே வர்றதான் இளம்பிள்ளை வாத நோய். இதுக்கு தடுப்பு மருந்தாக போலியோ சொட்டு மருந்து உலகம் முழுவதுமே கொடுக்கப்படுது. 5 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாத நோய் வராமல் தடுக்கிறதுக்காக உலகம் முழுவதுமே வந்து நோயில்லா போலியோ உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையுமே வந்து போலியோ இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்பில் தமிழக அரசு இன்னமும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது. இந்த அடிப்படையில் 3ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து முகாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது வந்து அரசு மற்றும் தனியார் சார்ந்து ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 43,000 மையங்களில் இந்த அமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும். இதில் வந்து பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை மறக்காமல் கூட்டிகிட்டு வந்து இந்த போலியோ சொட்டு மருந்தை உபயோகிச்சுக்கிறணும் அப்படிங்கிற அது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவம் சார்ந்து முதலமைச்சருக்கு மேலும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி சார்பில் பேசப்படுறாங்க. திமுக கூட்டணியில் மதிமுகவும் தான் அங்கம் வச்சுக்கிட்டு இருக்கு. மதிமுக திமுகவுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் இழுபறியில் தான் இருக்குது. மதிமுக தரப்பில் 2+1 3 அப்படிங்கிற கணக்கில் வந்து கேட்குறாங்க. ஆனால் திமுகவோ 1+1 அதில் தான் நிற்கிறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான அந்த பம்பரம் சின்னத்தையும் நாங்கள் தர முடியாது, உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டும் கிரியேட் பண்ணுறாங்க. இதில் கடுப்பாகி அப்செட் ஆன வந்து வைகோவையும் துரை வைகோவையும் திமுக சார்பில் இருந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வைகோ அவர்கள் வந்து தன்னுடைய பம்பரம் சின்னத்தை கொடுக்காம ஒரு சின்னத்துக்கு வந்து திமுக வந்து இவ்வளவு கடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு. அப்செட் ஆனது மட்டும் இல்லாமல் இது எங்கேயுமே வெளிக்காட்டாமல் சிம்பிளாக வந்து கலைஞரோட நினைவிடம் திறக்கும்போது அங்கே போய் மேற்பார்வையிடுறது, அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உயர்நீதிமன்றம்லாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட கழகத்துக்காக நீங்கள் ஒதுக்கப்பட்ட பம்பரம் சின்னத்தையே இந்த வாட்டியும் ஒதுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்நிலையில் திமுக மதிமுகவுக்கு உண்டான அந்த கூட்டணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா திரு வைகோ அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியின் உச்சபட்ச பரபரப்பில் இருக்கும்போது திமுகவுடைய கூட்டணியை முறுக்கிக்கிட்டு அதிமுகவோட சேர்ந்தார் அப்படிங்கிறது வரலாறு. டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் டெல்லி காவல்துறை சேர்ந்து நடத்தின ரைடில் ஒரு குடோனில் 50 கிலோ போதைப் பொருளுக்கு உண்டான அந்த ரா சப்ஸ்டன்ஸ் வந்து 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ளது வந்து சிக்கிச்சு. இதன் மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் தான் வந்து திமுக கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதிக் அவர்கள். இவர் 26ஆம் தேதி குடும்பத்தோடு வந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் வந்து திடீர்னு எஸ்கேப்
எஸ்கேப் ஆயிட்டார் குடும்பத்தோட. அதனால் அவருடைய வீடும் சீல் வைக்கப்பட்டுச்சு. இவர் கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்நிலையில் ஒரு தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் வந்து இதுக்கு வந்து சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியர் நிறுவனமும் சம்மதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்க அந்த பிரான்ச்சில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து திமுகவை சேர்ந்த சிலர் வந்து அந்த நியூஸ்லாம் சேகரிக்க சேர்ந்த செந்தில்குமார் அப்படிங்கிற தனியார் பத்திரிகையாளரை வந்து அறைக்கு கூட்டிகிட்டு போய் தாக்கி அடிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் அவங்க காவல்துறைக்கு போய் வந்து அவர் வந்து புகார் கொடுத்தும் அந்த புகாரை வந்து காவல்துறை வந்து பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு 55 வயது பெண் மூலமாக இந்த செந்தில்குமார்ங்கிற பத்திரிகையாளர் மீது வந்து ஒரு பொய் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு காவல்துறை வந்து ஒரு அரசின் சார்பாக இருந்துடக்கூடாது, மக்களின் சார்பாக இருக்கணும். இந்நிலையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவருடைய கடமையான செய்தி சேகரிக்கும் பணியை கூட செய்ய விடாமல் திமுக கட்சிக்காரங்க வந்து அவரை வந்து இப்படி கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். அந்த பொய் வழக்கிலிருந்து அவங்கள விடுவிக்கணும். ஏன் இப்படி திமுக இந்த ஒரு குற்றச்சம்பவ பின்னணியில் ஈடுபட்டிருக்காங்க? காரணம் என்ன? இந்த 2000 கோடி பணத்துக்கு வந்து திமுகவுக்கும் பங்கு இருக்கா? இந்த வச்சு தான் இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற பல விதமான கேள்விகளை அண்ணாமலை எடுத்திருக்காரு. இதற்கு திமுக தரப்பிலிருந்து என்ன விதமான பதில்கள் வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த வேளையில், தேர்தல் களங்கள் சூடு பிடிக்கிற இந்த வேளையில் இந்தியா கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியான, அதாவது பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அந்த கூட்டணி கட்சியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூகம் வகுத்துக்கிட்டு வராங்க. அதற்கான முனைப்பிலையும் அதற்கான போட்டிகளையும் அதற்கான குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான பின்னணிகளுக்கான சோதனைகளையும் தேடுதல்களையும் இருக்காங்க. இந்நிலையில் பாரத பிரதமரான மோடி அவர்கள் கடந்த 6 மாதத்தில் ஒரு 6 தடவைக்கு மேலேயுமே வந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் வர 4ஆம் தேதியும் வர இருக்கார். ஸோ மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட பார்வையில் எப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து தோல்வி பயம் எட்டி பார்த்துருச்சு, அதனால தான் அவர் ஆனாவுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுறாரு, இல்லைன்னா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை, எம்ஜிஆர் மாதிரி அவர் எங்கேயே இருந்து ஒரு இடத்துல ஜெயிச்சு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி எத்தனை வாட்டி உள்ளே வந்தாலும் மோடி தந்திரம் இங்கே பலிக்கவே பலிக்காது, அவர் வர்றது எல்லாமே வேஸ்ட்டு தான், அவர் தமிழை வந்து புகழ்ந்து சூளுரைத்தாலும் சரி, இங்கே பாஜக பெரிய கட்சியாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, திமுகவை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு எதனா சொன்னாலுமே கூட எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டமாக சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக கட்சி மோடிக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் அதே முகமாகவும் அவங்க வந்து அரசு தன்மையோட நிறைய நிகழ்வுகளையும் கூட்டணியிலும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. ஆனால் மோடி தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தில் எங்கேயுமே வந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள், திமுக உறுப்பினர்கள் ஒருத்தவங்களுடைய பெயரையே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செய்தியை மட்டுமே பரப்புரையாக எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பிலிருந்து பேசப்பட்டுக்கிட்டும் இருக்கு. சமீபத்தில் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு டெல்லி போலீஸால் குடோனில் வந்து 50 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பில் ரா சப்ஸ்டன்ஸ், அதாவது போதைப் பொருளுக்கு ரெடி பண்ணக்கூடிய அந்த ரா சப்ஸ்டன்ஸ் வந்து கிடச்சிச்சு. இது வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் கடத்துறதுக்காக வச்சுருக்கு. இது கிட்டத்தட்ட 45 தடவை இது மாதிரி கடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சி. இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் சென்னையை சேர்ந்த ஜாபர் சாதிக், அவர் திமுக கட்சியை சார்ந்தவரும் கூட. இந்நிலையில் நேற்று பொதிகை எக்ஸ்பிரஸில் வந்த பயணி ஒருத்தர்கிட்ட போதைப்பொருள் இருக்கிறதா வந்து ஒரு ரகசிய தகவல் மதுரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைச்சிச்சு. இந்நிலையில் அவங்க மதுரை ரயில் நிலையத்தில் சோதனை செய்யும்போது 15 கிலோ பவுடர் டைப்லையும் 15 கிலோ ஃப்ளூயிட் டைப்லையும் வந்துட்டு அவங்களுக்கு போதைப்பொருள் சிக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தவர் வந்து இதை வந்து ட்ரெயின் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னதுனால நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக இதோடைய மதிப்பு 180 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ட்ரக் டீலிங் வந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து மதுரை வரைக்கும் நீண்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை முக்கியமான மூளையாக இருந்த ஜாபர் சாதிக் தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஒருவேளை மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால குமுலேட்டிவாக இருக்கிற அந்த போதைப் பொருள் எல்லாத்தையுமே அங்கங்கே ஒழிச்சு வைக்கிறதுக்காக எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் விசாரிச்சுட்டு வர்றதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இது எல்லாத்துக்குமே மூளையாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஜாபர் சாதிக்கு வெளிநாடு
வெளிநாடு எங்கேயும் தப்பி செல்லாமல் இருக்கிறதுக்காக அவருக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போதைப் பொருள்னால இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச நிலையில் எங்கேருந்து இந்த போதைப் பொருள் எப்படி லீக் ஆகி இப்படி உள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு கேள்விக்குறியுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.